ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பிசிக்ஸ் கிளாஸ் 12 சாப்டர் 2ல இருக்கிற கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ 2 மார்க்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2 மார்க்ஸ் டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட் பேஜ் நம்பர் 82 யூனிட் இருக்கும் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே. ஸோ மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா யூனிட் எழுதி தான் ஆகணும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் drift velocity பேஜ் நம்பர் 83, Ohm's law பேஜ் நம்பர் 86, resistivity page number 88, superconductors page number 95, Kirchhoff's first rule page number 104, heating effect of electric current page number 111, Joule's law page number 112, electric heaters page number 113, electric fuses page number 113, electric furnace again page number 113, electric lamp page number 114, thermoelectric effect page number 114. ஸோ இந்த லெசன்ல இருக்கிற 13 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் நம்ம இன்னைக்கு இதுல நோட் பண்ணிருக்கோம். தென் வி மூவ் ஆன் டு 3 மார்க்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, எதுல இருந்து எது வரைக்கும் ஆரம்பிச்சு முடிக்கணும் அதெல்லாம் தெரியல அப்படிங்கிற பட்சத்துல குழந்தைங்க கண்டிப்பா அதை கேட்கலாம் எங்க கிட்ட, நான் கிளாரிஃபை பண்றேன். 3 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் அ கரண்ட் பேஜ் நம்பர் 85ல இருக்கு. இதுல ஒரு டயக்ராம் இருக்கும், அதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி அதுல போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் பேஜ் நம்பர் 90ல இருக்கு. தென் இதே மாதிரி சேம் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின்ல எழுதிருக்கோம் இல்லையா, செல் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். இதே மாதிரி சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கெபாசிட்டர் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் இருக்கும். ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிமிலரா இருக்க கொஸ்டின்ஸ்ல எல்லாத்துக்குமே வந்து டெரிவேஷன்ஸ் வந்து சில குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டெரிவேஷன் பார்ட்ல இருக்கிறத மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு நோட்ல வந்து செக்ரிகேட் பண்ணி தனித்தனியா எழுதிக்கோங்க. கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அது மறக்காது உங்களுக்கு. இதே மாதிரி நெக்ஸ்ட் சாப்டர்லயும் ஒரு 2-3 கொஸ்டின் சிமிலரா இருக்கும், அதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இதுல வந்து உங்களுக்கு எந்த பார்ட்டை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணி கரெக்டா ஃப்ரேம் பண்ணி எழுதணும் அப்படிங்கறது தெரியலனாலும் நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி பேஜ் நம்பர் 95. ஃபோர்த் கொஸ்டின் செல் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் பேஜ் நம்பர் 102. ஃபிஃப்த் கொஸ்டின் கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் பேஜ் நம்பர் 105, பொட்டென்ஷியோமீட்டர் பேஜ் நம்பர் 109. செவன்த் கொஸ்டின் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல் பை பொட்டென்ஷியோமீட்டர் பேஜ் நம்பர் 111. எய்த் கொஸ்டின் பெட்லியர் எஃபெக்ட் பேஜ் நம்பர் 113. இதுதான் இந்த லெசன்ல இருக்கிற 3 மார்க் கொஸ்டின்ஸ். மொத்தம் 8 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுதான் இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு 5 மார்க் கொஸ்டின்ஸ். 5 மார்க்ஸ்ல மொத்தம் 5 மார்க்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸுமே நல்லா படிச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேஜ் நம்பர் 106ல இருக்குது. செகண்ட் கொஸ்டின் மீட் த பிரிட்ஜ் பேஜ் நம்பர் 108. Third question, comparison of EMF of two cells with a potentiometer, page number 110. Fourth question, Seebeck effect, page number 114. Fifth question, Thomson effect, page number 115. So that's all about the important questions which is in chapter 2, current electricity. இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை எப்படி நீட்டா ப்ரெசென்ட் பண்ணணும், எந்தெந்த சாப்டர் எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஹிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறதுல டவுட் இருந்துச்சுன்னா குழந்தைங்க என்கிட்ட கண்டிப்பா கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.